பிரசாந்த் கிஷோர் என்ற முகத்தை வந்து எந்த மேடையிலும் நீங்கள் பார்த்திருக்க முடியாது. முதலில் அவரை மிகப்பெரிய சக்தியாக, மக்கள் சக்திக்கு மேலோ ஒரு சக்தியாக அவரை கூட்டிகிட்டு வந்து இது பண்ணி மேடையில் உட்கார வச்சு இவ்வளவு கீழ்த்தரமாக விஜயுடைய சிந்தனை போயிடுச்ச. இந்த ஒரு பிரசாந்த் கிஷோருங்கிற ஒரு ஆளை நம்பித்தான் நீங்கள் எலெக்ஷனில் நிற்க போகிறீங்களா? உங்கள் வெற்றியை வந்து தீர்மானிக்க போபவர்கள் வந்து மக்களா, இல்லை இந்த பிரசாந்த் கிஷோர் என்ற புரோக்கரா? அதாவது பிஜேபியை ஃபேசிசமா, திமுகவை பாயாசமா? அவர் சொல்லலை. ஃபேசிசம் பாயாசம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார், வார்த்தையை விடமாட்டார். ஸ்டாலின்கிற வார்த்தை வராது அவர் பேசும்போது, உதயநிதினு வராது, அதே மாதிரி மோடின்னு வராது, அமித்ஷான்னு வராது, ரொம்ப வார்த்தை. அதுதான் சொல்கிறார் பாசிசம். மூணாவது மொழியை படிக்க விடமாட்டோம், இந்தியை படிக்க விடமாட்டோம்னு தைரியமாக சொல்லி ஓட்டு கேட்க சொல்லுங்கள். மக்கள் எப்படி தகிச்சு போயிருக்கான், எப்படி ஓட்டு போடுறான்னு தெரியும். ஊரை ஏமாத்துறீங்க. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் என்ன செய்தி சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு விரிவான அலசல் பார்க்கலாம். இன்றைக்கி விஜய் ஸ்பெஷல். விஜயை பற்றின விஷயங்கள் தான் இன்றைக்கி நிறையா வந்திருக்கு. அதாவது விஜய் வந்து தன்னுடைய கட்சியின் ஒரு வருட நிறைவு விழா நடத்தியிருக்கார். கட்சி ஆரம்பித்தது வந்து விக்கிரவாண்டியில் மிகப்பெரிய அளவில் நடத்தினார். லட்சக்கணக்கான பேரை கூப்பிட்டு ஒரு வருஷம் ஆன உடனே இப்போ ஒரு கல்யாண மண்டபத்தில் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அந்த கூட்டத்தில் என்னென்ன காமெடி, என்னென்ன பண்ணாங்க, இந்த கூத்துக்கள்லாம் கேட்கணும்ல. நம்ம அரசியல்வாதிகள் என்னென்ன வேலை பண்ணுறாங்கன்னு தெரியணும்ல நாட்டு மக்களுக்கு. விஜய் என்னென்ன காமெடி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல கூட்டத்தில் கல்யாண மண்டபம் அப்படின்னா எல்லா கூட்டத்துலேயுமே செய்தியாளர்களை தான் உள்ளே விடுவாங்க. ஏன்னா அவங்க தான் டிவியில் கவர் பண்ணுவாங்க, யூடியூப்பில் கவர் பண்ணுவாங்க, பத்திரிக்கையில் போடுவாங்க. எல்லா அரசியல்வாதிகளும் அவங்கள முன் வரிசையில் வச்சு நிற்க வச்சுருவாங்க கேமராவோட. ஆனால் விஜய் என்ன பண்ணிட்டாருன்னா, அப்படியே தலைகீழ செய்தியாளர்கள்லாம் அடித்து துரத்திட்டாங்க. செய்தியாளர்களை வெளியில் விட்டு கதை அடைச்சிட்டாங்க. அதில் பவுன்சர்னு வச்சுருக்காரு இல்லை விஜய், அடியாட்கள். அவருக்கு தான் போய் 8 பேர் கொண்ட போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாச்சு. பவுன்சர் ஏன் வச்சுருக்காருன்னு தெரியல. அந்த பவுன்சரை செய்தி சேகரிக்க வந்தவரை 4 குத்து விட்டுருக்காரு. செய்தியாளர்களை எப்படி அடித்து, அதாவது கதவை மூடிட்டு வெளியில் தள்ளுறாங்க. அந்த வீடியோ பாருங்கள். அதுக்கடுத்தது பவுன்சரினை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஆம்புலன்ஸில் போனவர் ஸ்டாலின் ஆள் அப்படின்னு செய்தி வந்துருக்கு. அடி வாங்கின அதே ஆள் வீடியோவை பாருங்க தைங்கல்ல. அந்த அடி வாங்கினாலும் ஸ்டாலினோட எப்படி கொஞ்சம் குழவி ஃபோட்டோ எடுத்துருக்காருன்னு பாருங்கள். ஆக ஸ்டாலின் உள்ள ஆளுங்களை விட்டார், உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ உதவாங்கினாலும் ஸ்டாலின் ஆள் அப்படின்னு செய்தி வந்திருக்கு. இப்படியாக ஆரம்பமே செய்தியாளர்களை அடித்து துரத்திட்டு ஆரம்பிச்சிருக்காரு விஜய். சரி, ஆரம்பித்த உடனே உள்ளே போன உடனே தமிழ்த்தாய் வாழ்த்து பாடணும்ல. உள்ளே போனோன்னா முதல்ல இந்த பாட்டு தான் பாடினாங்க. அப்போ இதைத்தான் நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்தை ஏற்றுக்கணுமோன்னு எல்லாருக்கும் ஒரு மாதிரி முகத்தை சொல்லிச்சுட்டாங்க. என்ன பாட்டு அப்படிங்கிறத இந்த வீடியோவை பாருங்கள். பண்பில சிறந்தவரா, பழக நல்ல இனியவரா, பண்பிலே சிறந்தவரா, பழக நல்ல இனியவரா, பல ஆண்டு மக்களுக்கு பணியாற்ற பிறந்தவரா. மீட்டிங்கு வந்தவங்கெல்லாம் என்னடா தமிழ்த்தாய் வாழ்த்து வித்தியாசமாக இருக்க, விஜயை பற்றி பாட்டு வருது அப்படின்னு சொல்லி எல்லாம் குழம்பி போயிருந்தாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மேடையில் உட்கார வச்சு அப்புறமா இன்னும் ஒரிஜினல் தமிழ்த்தாய் வாழ்த்தை அப்புறம் பாடினாங்க.
கூட்டத்துக்கு விஜய் வரார். அவர் தானே தாவேகா தலைவர், தமிழக வெற்றிக் கழக தலைவராச்சுல்ல, அவர் தானே நாயகன் 2வது ஹீரோவாக மாதிரி ஃபஸ்ட்டு ஹீரோவாக ஒருத்தரை கூட்டிகிட்டு வர்றார். பாருங்கள், பிரசாந்த் கிஷோர் தான் ஃபஸ்ட்டு ஹீரோ. அவரை விஜய் கூட்டிகிட்டு வர்றார் மீட்டிங்க்கு. இந்த வீடியோவை பாருங்கள். நன்றி, அனைவருக்கும் நன்றி. அப்போ இந்த கூட்டத்தில் ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து பிரசாந்த் கிஷோர், 2வது தான் விஜய். கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாரு. பிரசாந்த் கிஷோர் போய் மேடையில் உட்காராமல் இதில் உட்காந்துட்டார், சேரில், பார்வையாளர்களுடன் சேர்ந்து. உடனே விஜய் மைக்கில் போய் பிரசாந்த் கிஷோர் மேடைக்கு வரணும்னு கூப்பிட்றாரு. ஸோ அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோர் மேடைக்கு வர்றாரு. நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் எவ்வளவு கீழ்த்தரமான சிந்தனை உள்ளவங்களாக ஆகிட்டாங்க பாருங்கள். பிரசாந்த் கிஷோர் அவன் ஒரு புரோக்கர், பொலிட்டிக்கல் டெக்காய்ட்டு, அரசியல் கொள்ளைக்காரன்னு சந்திரபாபு நாயுடு, ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடால் வர்ணிக்கப்பட்டவன். நீங்கள் பாருங்கள், இதுக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோர் எத்தனை தலைவர்கள்ட்ட வேலை பார்த்துருக்காங்கன்னு பாருங்கள். 2014 பிஜேபிக்காக வேலை பார்த்தார். வெளியிலே தெரியாது பிரசாந்த் கிஷோர்னால் யாருன்னு. எலெக்ஷன் முடிஞ்சோடனே மோடி அடித்து துரத்திட்டார், இவன் நல்லவன் இல்லைன்னு. அதுக்கப்புறம் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வந்து அவரை உபயோகப்படுத்தினார். அவரை அடித்து அவர் கட்சியிலெல்லாம் சேர்ந்தார், அடித்து கட்சியை விட்டு விலைக்கு துரத்தி விட்டார். அதுக்கப்புறம் ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திராவில் முன்னாள் முதல்வர், அவரும் துரத்திட்டார். அடுத்து மேற்கு வங்காள மம்தா பானர்ஜி, அவங்க வச்சு துரத்திட்டாங்க. இவ்வளோ பேர். அதுக்கப்புறம் ஸ்டாலின் போன எலெக்ஷனில் 300 கோடி கொடுத்து வச்சார், இப்போ அவரும் அடித்து துரத்திட்டார். ஆக இவங்க இதுக்கு முன்னால் பல முதல்வர்கள் தான் வேலை செஞ்சுருந்தாலும் எந்த ஒரு முதல்வரையும் இந்த ஆளை வந்து வெளியிலேயே காட்டினதில்லை. ஏன்னு கேட்டால் கூலிக்காரன் பிரசாந்த் கிஷோர், கூலிக்காரன், வேலைக்காரன், 300 கோடியை வாங்கிக்கிட்டு அரசியல் கட்சியை ஜெயிக்க வைக்கிறேன்னு ஊரை ஏமாற்றுபவர். இது வந்து இதை புரிந்து கொள்ளும் அரசியல்வாதிகள் எவனுக்குமே மூளை கிடையாது. ஒரு மக்கள் சக்தியினால தான் நீ வந்து ஜெயிக்க முடியுமே ஒழிய, மக்கள் ஓட்டு போட்டு தான் ஜெயிக்க முடியுமே ஒழிய, ஒரு புரோக்கர் அவனுக்கு 200-300 கோடி கொடுத்து தமிழ்நாட்டு தலைவர்கள்லாம் பொலிட்டிக்கல் அரசியல் தலைவர், உங்களுக்கு மண்டையில் மூளை இருக்கா? மக்கள் சக்தியை நம்புறதுக்கு பதிலாக ஒரு புரோக்கரை போய் நம்பிக்கிட்டு, இதுவரை இந்த புரோக்கரை பல பேர் உபயோகப்படுத்தி இருந்தாலும் ஸ்டாலினை பாராட்டணும், மேடையில் கூப்பிட்டு உட்கார வைக்கலை. டேய், உனக்கு 300 கோடி கொடுத்தேன், வேலையை பாரு அப்படின்னு சொல்லி தான் பின்னாடி தள்ளினாங்க. பிரசாந்த் கிஷோர் என்ற முகத்தை வந்து எந்த மேடையிலும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. முதலில் அவரை மிகப்பெரிய சக்தியாக, மக்கள் சக்திக்கு மேலாக ஒரு சக்தியாக அவரை கூட்டிகிட்டு வந்து இது பண்ணி மேடையில் உட்கார வச்சு இவ்வளவு கீழ்த்தரமாக விஜயுடைய சிந்தனை போயிடுச்ச. இந்த ஒரு பிரசாந்த் கிஷோருங்கிற ஒரு ஆளை நம்பித்தான் நீங்கள் எலெக்ஷனில் நிற்க போகிறீங்களா? உங்கள் வெற்றியை வந்து தீர்மானிக்க போவர்கள் வந்து மக்களா, இல்லை இந்த பிரசாந்த் கிஷோர் என்ற புரோக்கரா? அவரை தூக்கி அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து மேடையில் கொண்டாந்து வச்சு கூத்தடிக்கிறாங்க. வேதனையாக இருக்குது. இப்படிப்பட்ட தலைவர்களெல்லாம் நம்ம நாட்டுக்கு நாளைக்கு முதலமைச்சராக வந்தால் இப்படிப்பட்ட முட்டாள்கள் யோசிக்கவே தெரியாது. உங்கள் நாட்டினுடைய நிர்வாகம் என்ன ஆகும்? ஒரு அடிப்படை விஷயம் தெரிய வேணாமா? மிக மிக வேதனையாக இருக்கிறது தமிழ்நாடு அரசியல் போய் கொண்டிருக்கும் விதத்தை பார்க்கும்போது. எல்லாருமா அப்படி இருப்பீங்க? சரி, வந்ததுக்கப்புறம் ஆரம்பித்தது கெட் அவுட். ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? சமீபத்துக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கெட் அவுட்டு மோடின்னு இவர் போட்டார், ட்விட்டர் போட்டார். அந்த ட்விட்டரில் வந்துக்கிட்டு அப்புறம் அண்ணாமலை கெட் அவுட்டு ஸ்டாலின்னு போட்டு ட்விட்டரில் போட்டார். நாங்களே திட்டினோம், அவங்களுக்கு 2 பேர்த்துக்கு வேறு வேலை இல்லையா, மக்களுடைய பணிகளை கவனிங்கய்யா, கோடிக்கணக்கான ரூபாய் 2 நாளில் 2 பேர் சேர்ந்து செலவு பண்ணுறீங்கன்னு காரி துப்பணும் 2 பேர்த்தையுமே. இன்றைக்கி இவர் கெட் அவுட்டுன்னு ஆரம்பிச்சிட்டார், எழுதி போட்டார் கெட் அவுட். அவர் வந்து உதயநிதி மோடியை கெட் அவுட்டுனார். இவர் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை ஸ்டாலினை கெட் அவுட்டுனார். இவர் புது ஆளை கெட் அவுட்டுங்கிறார், திருமாவளவனை கெட் அவுட்டுங்கிறார். கெட் அவுட்டுன்னு போட்டு கீழே என்ன போடுறாரு, அதாவது ஜாதிய சக்திகளை தூண்டி ஊக்குவிக்கும்
சக்திகள் கெட் அவுட்டுங்கிறார். அப்படின்னா திருமாவளவனையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் சொல்கிறார். ஜாதி எதுங்களை தூண்டி விட்டு உள்ளவங்கன்னா அவங்க 2 பேர் தான் ஜாதிய கட்சி. ஆக ஜாதி கட்சி வச்சுருக்கிறவங்கள கெட் அவுட் அப்படின்னு போட்டு கையெழுத்து போடுறாரு. கபடதாரிகள் அனைவரையும் இருவரையும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு கெட் அவுட் என்று சொல்லி பொற்கரங்களால் முதல் கையெழுத்து போடுகிறார். கையெழுத்து போட்டு விஜய் போடுறாரு, ஆதவர்ஜன் போடுறாரு. ஆதவர்ஜன் போய் இந்த பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்றாரு கையெழுத்து போட. அந்த ஆள் போட மாட்டாங்க, ஒதுங்கிட்டான். ஏன்னா இந்த ஆதவர்ஜன் பிரசாந்த் கிஷோர்கிட்ட வேலை பார்த்தாரு. என்ன ஒரு மாமனார் தான் அங்கே லாட்ரி சைட்டில் மோசடி பண்ணி ஆயிரக்கணக்கான கோடி வச்சுருக்காரு, இவர் ஏன் பிரசாந்த் கிஷோர்கிட்ட போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அவர்கிட்ட தொழில் கற்றுக்கணும், இந்த ஊரை ஏமாத்துற தொழில். அரசியல்வாதிகளை ஆட்சிக்கு எப்படி கூட்டிகிட்டு வருவோம், உங்களை ஆட்சிக்கு அமர செய்வோம்னு சொல்லி ஊரை ஏமாத்துற பிரசாந்த் கிஷோர்கிட்ட தொழிலை கற்றுக்கணுன்னு அங்கே வேலை பார்த்தவர். அவர் போய் பிரசாந்த் கிஷோரை கையெழுத்து போட கூப்பிட்றாரு. அந்த அளவுக்கு கையெழுத்து போட மாட்டேன்ட்டார். ஏன் போடலை? இந்த வீடியோ பாரு. நம்முடைய தலைவரை தொடர்ந்து தலைமை ஏன் போடலை அப்படின்னீங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் இந்த மீட்டிங் வந்ததுக்கு எதுக்கு தெரியுமா? அவர் சொல்லிட்டார், என்னை விஜய் அரசு ஆலோசகராக நான் இன்னும் ஏற்றுக்கலை. ஏன் ஏற்றுக்கலைன்னா 300 கோடி வரணும்ல. அப்போ ஏன் ஏற்றுக்கலைனாலும் இவர் ஏன் வந்தாருன்னா, ஸ்டாலினுக்கு பயம் காட்டணும். ஸ்டாலின் இவர் இன்னும் பிடிக்கலை. 300 கோடி போனதில் கொடுத்தாரு. இவர் மோசடின்னு தெரிஞ்சு துரத்திட்டார். சபரீசனே தனி கம்பெனி ஆரம்பிச்சிட்டார். அதனால் பிரசாந்த் கிஷோருக்கு ஸ்டாலினை பயமுறுத்தணும். அப்போ விஜய் கூட்டத்துக்கு போனால் அதை பார்த்து ஸ்டாலின் பயந்துடுவார். விஜய் ஜெயிக்க வச்சுருவார்னு பயந்துடுவார். அப்போ ஒரு 300 கோடி டீல் நமக்கு டிஎம்கேவோட ஓகே ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கார். அதனால தான் ஸ்டாலினுக்கு எதிராக கையெழுத்து போட மாட்டேன்ட்டார். ஏன்னா திருமாவளவன் சொன்னால் ஸ்டாலின் கோபம் வரும்ல. அதனால் அது கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் முடிந்த உடனே ஒவ்வொரு ஆளாக பேசுகிறாங்க. யார் யார் என்னென்ன பேசுனா அப்படின்னு பார்ப்போம். அதனால் ஆதவர்ஜுன் என்ன பேசுனாருன்னு பார்ப்போம். அதனால் கெட் அவுட்டுன்னு சொல்லி யார் பேரையும் சொல்லலை. ரொம்ப விஜய் தான் தெரியும்ல, பேரையும் சொல்ல மாட்டார். ஆனால் பேர் சொன்னால் வம்பு. கெட் அவுட் மோடின்னு சொன்னார்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துடும். கெட் அவுட் ஸ்டாலின்னு சொன்னால் வீட்டுக்கு ரவுடி பசங்களை அனுப்பி அடி பண்ணிடுவாங்க. அடி உங்களுக்கு பனையூர் வீட்டெல்லாம் அடித்து நொறுக்கி போடுவான் திமுககாரன். கெட் அவுட் ஸ்டாலின் இவர் சொன்னான். அப்படி வீட்டுக்கு ரவுடி அனுப்புனாலும் பரவாயில்ல, போலீஸ் இவர் மேலேயே கேஸ் போட்டு குண்டரல் சட்டத்தில் போட்டுருவான். நம்ம போலீஸ் ரெடியாக இருக்கானே, ஸ்டாலின் யார் சொன்னாலும் குண்டரல் சட்டத்தில் போட்டுருவான். அதனால் பார்த்தாரு, ஸ்டாலினை கட் அவுட்னு சொல்ல வேணாம், போலீஸ் கேஸ் போட்டுருவான். திமுக ரவுடி அடிப்பான். மோடியை கட் அவுட்டுன்னு சொன்னோம்னா இன்கம் டேக்ஸ் அடிப்பான். நம்ம பூரா 30 கோடி 200 கோடி வாங்கிட்டு 30 கோடி 40 கோடின்னு கணக்கு அமைச்சிருவோம். வேணாம் அப்படின்னு அதையும் கட் அவுட்டுன்னு சொல்லலை. அமித்ஷாவை கட் அவுட்டுன்னா ஈடி வீட்டுக்கு வந்துடுவோம். அதனால் பேரையே சொல்லலை. பாவம், ஒன்றுக்குமே இது இல்லாத இந்த இவர் தானே திருமாவளவன். ஜாதி சக்திகள்னு சொல்லிட்டு திருமாவளவனையும் பாமகவையும் அட்டாக் பண்ணிவிட்டு அவர் முடிச்சுட்டு ஆதவர்ஜுனை பேச சொல்கிறார். ஆதவர்ஜுனுக்கு என்ன பேச தெரியும்? இல்லை, அப்பா அம்மா மாமனார் லாட்ரி ஃப்ராடில் சம்பாதிச்சு வச்சுருக்கிற பணத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக அரசியலுக்கு வந்தவர். அவர் என்னத்தை பேசுகிறது? அதனால் பிரசாந்த் கிஷோரை இந்திரன் சந்திரன் அப்படின்னு போடுறாரு. அதுக்கடுத்தது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலின் ஒரு நல்ல நடிகர் ஆகிட்டாராம். எப்படின்னா, விஜய் போட்ட ட்ரெஸ்ஸை அவர் பார்த்து அடிக்கிறாராம். அதனால் ஸ்டாலின் விஜய்க்கு ரசிகர் ஆகிட்டார் அப்படின்னு அதை ஒரு சொல்கிறேன். ஏன் தலைவரை பார்த்து நீங்கள் ஏன் நடிச்சிட்டு இருக்கீங்க? இப்போ அதுவும் கொஞ்சம் அவர் போடுற பேண்ட் சட்டையை மாற்றி நடிச்சா கூட பரவாயில்ல. இதிலிருந்து ஒரு பதிவாகுது, உங்களுக்கு முதல்வரும் ரசிகர் தான். உங்கள் விஜயை பார்த்தவர் ஒன்றும் ட்ரெஸ்ஸு போடல. உங்கள் விஜய் போடுற ட்ரெஸ்ஸாவாக இருக்குது. இன்றைக்கி மாடர்ன் போடுற மாதிரியாக இருக்குது. அட்லீஸ்ட் உங்களுக்கு உதயநிதியாச்சும் 50 லட்சம் 40 லட்சம் 10 லட்சம் அந்த மாதிரி இருக்கிற டிஷர்ட்டு போடுறாரு. கொஞ்சம் டிஷர்ட்டு டெய்லி ஒரு டிஷர்ட்டு. எலிசபெத் ராணி ஒரு நாளைக்கு போடுற ட்ரெஸ்ஸை வாழ்க்கையில் எப்போவுமே போட மாட்டாங்களாம். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ். அதே மாதிரி வட இந்தியாவில் ஹேமமாலினின்னு இந்திய நடிகர் இருந்தாங்க. டெய்லி பட்டுப்புடவை கட்டுவாங்களாம். அப்போ ஒரு நாளைக்கு கட்டுற பட்டுப்புடவையே இன்னொரு நாள் மறு ஆள் கட்ட மாட்டாங்க.
அதனால் அந்த ஜவுளி கடைகள்கிட்டலாம் அவங்க வாங்கும்போது என்ன சொல்லுவாங்களாம், நான் அவ்வளோ ரூபா கொடுத்துட்றேன், விலைக்கு வாங்கிக்கிறேன், ஒரு நாள் உடுத்திடுவேன், திருப்பி நீ பாதி விலை போட்டு எடுத்துக்கணும்னா எல்லா ஜவுளி கடைகளும் ஒவ்வொரு நாளைக்கும் புது புது சேலை, அது மாதிரி புது ட்ரெஸ்ஸாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்க விஜய் போகிறார், ஏதோ ஒரு சட்டை தொங்கிக்கிட்டு இருக்குது, தலையில் மேக்கப்பு, உதயநிதி ஸ்டாலின் மேக்கப்பாச்சும் கொஞ்சம், ஸ்டாலின் விக்காச்சும் கொஞ்சம் நல்லா இருக்குது, அது ஏதோ ஒட்டி வச்ச விக்கு மாதிரி இருக்குது, ஒரு பேண்ட்டை போட்டுக்கிட்டு வர்றாரு. உங்களை பார்த்து ஸ்டாலின் காப்பி அடிக்கணுமா? அவர் ஜெயிலரை பார்த்து தான், ரஜினிகாந்த் ஜெயிலரில் போட்ட இது தான் போடுறாரு. கண்ணாடி, பேண்ட்டு, சட்டையை இன் பண்ணி, ஷூவு, காலுக்கு மேலே கால், இது உங்கள் பாணி இல்லை. அவர் விஜய் ரசிகர் கிடையாது, அவர் ரஜினி ரசிகர். அதனால தான் ஜெயிலர் ட்ரெஸ்ஸை வந்து அவர் போடுறார். அதனால் ஒவ்வொருக்கு ஆதவர்ஜனுக்கு ஏதாச்சும் பேசணும்ல, அதனால் இந்த மாதிரி இதுதான் அப்படின்னு ஸ்டாலினை தாக்கியிருக்கார். ஸ்டாலின் தாக்குன மாதிரி உதயவேலு ஸ்டாலின் பேர் சொல்லி இது ஆதவர்ஜனாச்சும் அந்த தாக்குனார். விஜய் பேரே கிடையாது, யார் பேரையும் சொல்ல மாட்டேன், எதுக்குடா வம்பு அப்படின்ட்டு அவர் பேரை சொல்கிறதில்ல. ஆதவர்ஜுன் அதோட ஸ்டாலினை மட்டும் அட்டாக் பண்ணிவிட்டு அவர் அதோட முடிச்சிட்டாரு. அடுத்தது பிரசாந்த் கிஷோர். அவர் என்னமோ அவருக்கு தலைக்கு மேலே கிரீடம் வச்ச மாதிரி ஆயிடுச்சு, எவனுமே சீந்தலை, எல்லா பேரும் அடித்து துரத்திட்டான். இந்த விஜய் வந்து இவ்வளோ தூக்கி வச்ச உடனே அவருக்கு தலைக்கணும் பயங்கரமாக ஏறிச்சு. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, இன்னும் நான் விஜய்க்கு ஆலோசகராக ஒத்துக்கொள்ளவில்லை, சும்மா மீட்டிங் கூப்பிட்டாரு வந்தேங்கிற. ஆலோசகராக ஒத்துக்கொள்ளணும் 300 கோடி டீல் முடியலை. இப்போ ஸ்டாலின் 350 கோடி கொடுத்தா அன்போன்னு விட்டுட்டு அங்கே போயிடுவார். ஸ்டாலினை பயமுறுத்த தானே இங்கே வந்தார், அவர் வந்து இங்கே வந்துட்டார். வந்துட்டு என்ன சொல்கிறாரு, கிரிக்கெட்டில் வாரிசு அரசியல் வந்து இருக்கக்கூடாதான். இந்த புத்தி போன எலெக்ஷன்லேயே வந்தால் ஸ்டாலினுக்கு போய் வேலை பார்த்துருங்க, நான் 300 கோடி கொடுத்தோன்னே சபரீசன் கூப்பிட்டு தானே உங்களை வச்சார். வாரிசு அரசியல் இருக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறாராம் அப்படின்ட்டு கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறார். கிரிக்கெட்டில் வந்து கபில் தேவ் வாரிசுகளும் கவாஸ்கர் வாரிசுகளும் அவர்கள் மட்டுமே கிரிக்கெட் விளையாடி இருந்தால் தோனி, விராட் கோலி இவர்களெல்லாம் கிரிக்கெட் விளையாடி இருக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. அதனால் அவன் இதுலேயும் வந்து வாரிசு வரக்கூடாது, அதாவது விஜயோட பையன்லாம் வருங்காலத்து வரக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்போ ஸ்டாலினே வாரிசு தானே. அதனால் போன தடவை புத்தி எங்கே போச்சுன்னு தெரியல, 300 கோடி கொடுத்தோன்னே அங்கே போய் வேலையை பார்த்துட்டு இங்கே வந்துட்டார். இன்னொன்று சொல்கிறார், எப்படின்னா தோனி வந்து சிஎஸ்கேக்கு எப்படி ஜெயிச்சு கொடுத்தாரோ அப்படி ஜெயிச்சு கொடுத்தது மூலம் தோனிக்கு அவ்வளோ புகழ் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தோனி வந்து மிகப்பெரிய புகழ் பெற்று விட்டார். இப்போவே எனக்கு தமிழ்நாட்டில் எல்லாம் பெரிய புகழ் வந்துருச்சு அவருக்கு. அவர் சொல்கிறார், இப்போவே தெரியுமா பிரசாந்த் கிஷோர் வந்து தமிழ்நாடு பூரா தெரியுமா எனக்கு வந்துருச்சு. ஆனால் தோனி சிஎஸ்கேயை கிரிக்கெட்டில் ஜெயிக்க வைத்தது போல நான் விஜயை அரசியலில் ஜெயிக்க வச்ச காட்ட போகிறேன், அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பூரா நான் தோனியை விட புகழ் பெற்றவனாகி விடுவேன் அப்படின்னு பேசுகிறேன். Next year, when I contribute and I help you win, then I will be taking over Dhoni in popularity. Do you agree or not? தோனியோட ஒரு பெரிய ஆளாயிருவானா, அதுவும் ஒரு விஜயை ஜெயிக்க வச்சிருவான். காதில் பூவை சுத்துகிறார் இந்த பீகார் புரோக்கர். அதுக்கப்புறம் இவரும் விஜயும் சேர்ந்து அகில இந்திய அளவில் கூட்டணி எல்லாம் ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்லுது. விஜய்க்கு தமிழ்நாடு விட்டால் ஒன்றும் எங்கேயும் இது கிடையாது. ஏதோ கேரளாவில் கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க. கேரளாவில் இருக்கிறவன் பிரேம் நசீர், அவங்களுடைய 400 படங்களில் நடித்தவர். அவரே வந்து ஒரு கார்பரேஷன் எலெக்ஷனில் வார்டு எலெக்ஷனில் நின்னார், தோற்று போயினார். கேரளாக்காரன் வந்து சினிமாவை வச்சு ஓட்டு போட மாட்டான். இப்போ விஜய் இந்தியா பூரா உங்கள் கூட்டணி அமைப்புனா என்ன அர்த்தம்? பிரசாந்த் கிஷோருக்கு அங்கேயே டெபாசிட் போயிடுச்சு பீகாரில். அதனால் ஏதோ மைக்கு கிடச்சிருச்சுன்னு பிரசாந்த் கிஷோர் பேசியிருக்காரு. அடுத்து விஜய் பேசியிருக்காரு. அதான காமெடி, எல்லா காமெடியும் அங்கே தானே வரும். விஜய் என்ன பேசியிருக்காருன்னு பார்ப்போம். விஜய் என்ன சொல்கிறாருன்னா, இந்த திமுகவும் பாஜகவும் எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி அடிச்சுக்கிறாங்க. இந்த கல்விக்கான நிதியை வந்து நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை, இங்கே இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை. ஆனால் இவங்க 2 பேரும் இங்கே எவ்வளோ சீரியஸாக ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு.
இவங்க 2 பேரும் அதாங்க நம்ம ஃபாசிசமும் நம்ம பாயாசமும் மாற்றி மாற்றி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க. என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, ட்விட்டரில் 2 பேரும் சண்டை போடுறாங்க. எல்லாம் தேவையா நாட்டுக்கு? ட்விட்டரில் போயிட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்க. அது ஹேஷ்டேக் போட்டு சண்டை போடுறாங்க. இவரே டிவிக்கே தமிழ்நாடுன்னு ட்விட்டரில் ஹேஷ்டேக் போட்டு 5 லட்சம் பேர் வியூஸ் சொல்கிற மாதிரி பணத்தை செலவு பண்ணி செயற்கையாக பண்ணார். இவர் போய் அவங்களுக்கு புத்திமதி சொல்கிறாரு, என்ன நீங்கள் போய் ட்விட்டரில் எல்லாம் ஹேஷ்டேக் போடுறீங்க, யோகியர் மாதிரி அவங்களுக்கு சொல்கிறார். ஆனால் ஒரு உண்மையை சொல்லிட்டார், திமுகவும் பாஜகவும் சண்டை போடுற மாதிரி நடிக்கிறாங்க, 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது. ஃபேசிசம் பாயாசம் அப்படிங்கிறது. அதாவது பிஜேபியை ஃபேசிசமா, திமுகவை பாயாசமா. அவர் சொல்லலை, ஃபேசிசம் பாயாசம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார், வார்த்தையை விடமாட்டார். ஸ்டாலின்கிற வார்த்தை வராது அவர் பேசும்போது, உதயநிதினு வராது, அதே மாதிரி மோடின்னு வராது, அமித்ஷான்னு வராது. ரொம்ப வார்த்தையை அதுதான் சொல்கிறார். பாசிசம் பாயாசம் 2 பேரும் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் கிண்டல் அடித்து, ட்விட்டர்லலாம் அரசியல் பண்ணாதீங்க, எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி அப்படின்ட்டு இவரே ட்விட்டரை வச்சு அரசியல் பண்ணுறாரு. அவங்களுக்கு புத்திமதி சொல்கிறார் அவருடைய பேச்சில். அடுத்து ஏன்னா எளிய மக்களின் கட்சிங்கிறார். எதை? தாவைக்காவை. இவர் வச்சிருக்கிற கார் விலை எவ்வளோ தெரியுமா? ரோல்ஸ் ராய்ஸ், உலக புகழ்பெற்ற கார். அந்த காருடைய விலை 12 கோடி. இவர் 12 கோடி காரை வச்சுக்கிட்டு 12 கோடி காரில் வருவாராம். ஆனால் கட்சி வந்து எளிய மக்கள், ஏழை எளிய மக்களின் கட்சி. ஒரு காலத்தில் காங்கிரஸில் காமராஜர் ஒரு வேஷ்டி சட்டையும் கட்டிட்டு, வேஷ்டி சட்டையும் கட்டிட்டு ஒரு சைக்கிளுக்கு பின்னாடி ஏறி போவார். போலீஸ்காரன் பார்ப்பான், ரெண்டா முதலமைச்சர் சைக்கிள் பின்னாடி அப்படியே வந்து விஷ் பண்ணுவான். அவர் அதை இது பண்ணாமல் போவார். கக்கன்னு ஒரு கதர் சட்டை, போலீஸ் மந்திரி கதர் வேஷ்டி கட்டிட்டு போவார். எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க, சினிமாவில் மிகப்பெரிய ஒரு எம்ஜிஆர் சினிமாவில் நடிக்கும்போது ஆட்சிக்கு வந்த உடனே பிளைமவுத், செவர்லெட் இதுதான் உலக புகழ்பெற்ற வண்டி. நம்ம தமிழ் சினிமாவில் சிவாஜி கணேசனே பிளைமவுத் வச்சுருந்தார், எம்ஆர் ராதா பிளைமவுத் வச்சுருந்தார். ஆனால் தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கிய எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமும் தன்னுடைய காரை அம்பாசடரில் தான் வச்சுருந்தார். அந்த காரில் தான் தலைமைச் செயலகத்துக்கே வருவார். ஸோ காமராஜர், கக்கனு, எம்ஜிஆர் இவங்களை வேணால் ஏழை எளிய மக்களின் இது சொல்லலாம். அவங்க கட்சியை வேணால் ஏழை எளிய மக்களின் கட்சின்னு சொல்லலாம். நீங்கள் 12 கோடிக்கு காரை வாங்கிட்டு, லக்ஸுரி காரை வாங்கிட்டு, அந்த காருக்கு வரி கட்ட மாட்டேன்னு சொல்லி ஹைகோர்ட்டில் வந்த கேஸை போட்டு ஹைகோர்ட்டு வரி கட்டுனொன்று கட்டின ஆள். உங்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத விஜய் யோசிச்சுட்டு பேசணும். உங்கள் கட்சி ஏழை எளிய மக்களின் கட்சியாக இருக்காது. அவங்க காங்கிரஸ் மாநாடு, காங்கிரஸ் கூட்டம், எம்ஜிஆர் கூட்டம்லாம் வந்து உங்களுக்கு பீச்சில் நடக்கும், மெரினா கிரவுண்டுன்னு இருக்கும், அங்கே நடக்கும். 5 லட்சம் பேர் கூடுவாங்க. நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு பெரிய கண்ணாடி இது கல்யாண மண்டபத்தை பிடிச்சி நடத்துகிறீங்க. நீங்கள் போய் ஏழை எளிய மக்களின் கட்சின்னு உங்களை சொல்லலாமா அப்படிங்கிறத விஜய்க்கு கேள்வியாக விடுக்க விரும்புகிறோம். அடுத்து பிஜேபி இந்த டிஎம்கே நம்பாதீங்க, 2 பேரும் நடிக்கிறாங்க, 2 பேரும் சண்டை போடுற மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட் ப்ரோ ராங் ப்ரோங்கிறாரு. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? அதாவது இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம், அதை வந்து நாங்கள் நம்பணுமா? மக்கள் நம்பணுமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஒருத்தனுக்கும் புரியலை. கிராமத்தில் நிறைய பேர் ப்ரோ, அதை என்ன ப்ரோன்னு கேட்குறேன். அது ப்ரோன்னா என்னென்னா பிரதர் அப்படிங்க. அதை வந்து இந்த காலத்தில் சுருக்கி எல்லாம் ப்ரோன்னு கூப்பிட்றாங்க இந்த காலத்துவங்க. அது மாதிரி அவர் இந்த காலத்தில் பேசுகிற மாதிரி ப்ரோ அப்படிங்கிறார். பிரதரை சிஸ்டரை எப்படி கூப்பிட்றாங்க தெரியுமா? ஒரு விஜய் சிஸ், எல்லாத்தையும் அறகுறையாக தான் கூப்பிடுவார். டேடி அப்பாவை எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? டேடியை டாம்பர். அதுக்காக தான் அவங்க அப்பாவை போடான்னு சொல்லிட்டார். அப்பாவும் வரல, அம்மாவும் வரல இந்த மீட்டிங்க்கு. ஓராண்டு நிறைவு விழாவுக்கு அப்பா அம்மாவை கூப்பிட்டு முதல் விழாவை சொல்லணும்ல. பிரசாந்துக்கு சொல்லுவாக்க கூட்டிகிட்டு வந்து மேடையில் வைக்கிறாரு. ஏன்னா டாவை விட்டுட்டார். மம்மியை வந்து மான்னு தான் கூப்பிடுவாங்க. இந்த மாடு கூப்பிடும், மாடு கத்தும்போது மான்னு தான் கத்தும். இப்போ இவங்கெல்லாம் இப்போ அறவுரையாக மம்மி அம்மா அப்படிங்கிறாரு. பிரதரை ப்ரோ, சிஸ்டரை சிஸ்.
இதுதான் அந்த அந்த அவருடைய லாங்குவேஜில் பேசுகிறார். ரொம்ப பேர் புரிஞ்சிருக்காது, புரிஞ்சுருக்காங்க. வாட் ப்ரோ லாங் ப்ரோ அப்படின்ட்டார். அதுக்கு அடுத்தது மும்மொழிக்கு வந்துட்டார். மும்மொழியை திணிக்கூடாது மக்கள்கிட்டங்கிறார். ஆனால் இவர் சிபிஎஸ்சி ஸ்கூல் வைப்பார், அதில் திணிக்கலாம். மாநில அரசாங்கத்தை அனுமதி இல்லாமல் திணிக்கக்கூடாதான். அங்கே அப்படியே ஸ்டாலினுக்கு ஜாடர் அடிக்கிறார். அந்த பக்கம் ஸ்டாலினை ஸ்டாலினை திட்டுறது இல்லாமல் தானே பண்ணுறார். கெட் அவுட்டில் கூட ஸ்டாலினை சேர்க்கலை. ஏன்னா ஸ்டாலின் ஆள் வச்சு உதப்பார்ல, அதனால ஸ்டாலின் இங்கே என்ன சொல்கிறாரு, அவங்கள அனுமதி இல்லாமல் வைக்கக்கூடாதான். ஏன் நீங்கள் வச்சுருக்கிற சிபிஎஸ்சியில் மாநில அரசாங்கம் அனுமதி வாங்கியா வச்சிங்க? அதனால் மும்மொழி இது யாரையும் திணிக்கக்கூடாது, அவங்க விருப்பப்படி படிக்கணுமா? இப்போ அப்படி தானே புதிய பாடத்திட்டத்தில் என்ன விருப்பப்படி படின்னு தான் சொல்கிறான். மும்மொழி 3வது மொழி எது வேணுமோ வச்சுக்கங்கிறான். அதனால் என்ன பேசுகிறதுன்னு அவருக்கு தெரியலை. நம்ம சிபிஎஸ்சி வச்சுருக்க மாட்டாங்கிற ஒரு அது வந்தது, இது கூட இல்லை, மனசாட்சி உறுத்தலை. அதனால் மும்மொழியில் மாற்றி பேசுகிறாரு. நீங்களும் படிக்காத கூட்டம் தான் விஜய், நீங்களும் ஸ்டாலின் குரூப்பு தானே. எல்லாம் மார்க் ஷீட்டை பாருங்கள், அப்புறம் மும்மொழியை பற்றி பேசலாமான்னு பேசுங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கருத்து இவருக்கு. கடைசியாக ஒன்று பேசிட்டார், இங்கிலீஷில் பேசுகிறாரு. அதையும் எழுதி கொடுத்துருப்பானா இல்லை எதிர்க்க ஸ்க்ரீனில் போட்டானான்னு தெரியல. இங்கிலீஷில் 1967 1967 1977 1977 அப்படிங்கிறார். அப்படின்னா எப்படின்னா 1967 டிஎம்கே எப்படி ஜெயித்தது, 1977 ஏடிஎம்கே எப்படி ஜெயித்தது, அது மாதிரி ஒரு ஜெயிப்பாராம் 2026. அதை பேச தெரியாமல் இங்கிலீஷில் அப்படியே பேசி இன்டைரக்டாக சொல்ல. 1967 திமுக ஜெயித்தது எம்ஜிஆர் இருக்கிற தனி மனிதரால் ஜெயித்தது. அவர் சுடப்பட்டு இருந்த ஃபோட்டோவை வச்சு திமுககாரன் காமிச்சு, அண்ணாதுரையும் கருணாநிதியும் காமிச்சு ஜெயித்தாங்க. 1900 எம்ஆர் ராதா சுடப்பட்ட ஃபோட்டோவை போட்டாங்க. அதே மாதிரி 1977 எப்படி தான் கருணாநிதி சுட்டார். அவர் துப்பாக்கியால் சுட்டார், இவர் செயலால் சுட்டார். அதனால் கருணாநிதி சுட்டதுனால எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பித்து அதில் அவர் ஜெயித்தார். ஆக நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கிறாதீங்க விஜய். எம்ஜிஆர் நீங்கள் ஒன்றா, அவர் 137 சீட்டில் ஜெயித்தார். உங்களால் ஜெயிக்க முடியுமா? 80லேயும் ஜெயித்தார், 84லேயும் ஜெயித்தார். நீங்கள் முதல்ல உங்கள் பிரசாந்த் கிஷோரே உங்களுக்கு 15% 20% ஓட்டு தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. 30% ஓட்டு வேணும். ஆக கூட்டி கழித்து பாருங்கள், நீங்கள் ஆட்சிக்கு வருவேங்கிறது பகல் கனவு. அதனால் சும்மா மீட்டிங்கை வச்சுட்டு இது மாதிரி பேசிட்டு முடித்து விட்டார். சாப்பாடு இருக்குல்ல, அது பெரிய காமெடி இல்லை. திமுகவில் வந்தவன் பூரா சேரை தூக்கிட்டு போயிட்டான். இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, சாப்பாடு போடும்போது சேரே இல்லை. அதனால் தொண்டர்கள் தலைவர்கள்லாம் நின்றுக்கிட்டே சாப்பிட்றாங்க. இந்த வீடியோ பாருங்கள், வேடிக்கை. ஸோ சாப்பாடு எல்லாத்தையும் நிற்க வச்சு சாப்பிட வச்சுருக்காரு. ரொம்ப வேண்டியவர்கள் மாவட்ட தலைவர்களை உட்கார வச்சு சாப்பாடு. அதே எதிர்கொள்ள பாருங்கள், உட்காந்துக்கிட்டு சாப்பிடுவான் ஒரு குரூப். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டு சாப்பிடுவான். தொண்டர்கள்லாம் நின்றுக்கிட்டு சாப்பிட்றான், தலைவர்கள்லாம் உட்காந்துட்டு சாப்பிட்றாங்க. இன்னும் இதை மாதிரி நிறைய கூத்து நடந்தது. இந்த கூத்தெல்லாம் வெளியில் வந்துருங்கிறதுக்காகத்தான் செய்தியாளர்லாம் வெளியில் விட்டு கதவை மூடிட்டாங்க. கதவை மூடினாலும் ஒரு சில காட்சிகள் வந்துருச்சு. செய்தியாளர்களை உள்ளே விட்டுருந்தால் நிறைய வேடிக்கைகள் வந்திருக்கும். ஆக வேடிக்கையான கூட்டம் விஜய் நடத்தி இருக்கிறார். பிரசாந்த் கிஷோர் தலைமையில். ஒரு பிரசாந்த் கிஷோர் சிஎம் ஆக போகிறாரா இல்லை இவர் சிஎம் ஆக போகிறாரான்னு தெரியலை. அவருக்கு அப்படியே கையெடுத்து கும்பிட்டு குனிந்து கும்பிடுகிறார். வேடிக்கை. இதுதான் இன்றைய விஜய் கூட்டத்தின் நடந்த விஷயங்கள் அப்படிங்கிறத முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்து நம்முடைய மீட்டு கவிஞர் வைரமுத்து, அவரும் சும்மா இருக்க மாட்டார். நிறைய பேர் காவல் கழுவி ஊற்றுறாங்க, எல்லாத்தையும் தொடச்சி போட்டு அவர் பாட்டு. மும்மொழியை பற்றி அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, குழந்தைக்கு பால் அமைக்கி விருப்பம் இல்லாமல் கொடுத்தோம்னா என்ன ஆகும், அப்படியே வெளியில் துப்பிடுமா குழந்தை. அது மாதிரி எந்த மொழியும் திணிக்கக்கூடாது. ரொம்ப விவரமாக கவிதை எழுதுகிறாருன்னு பேசுகிறது. கவிதை எழுதுகிறாருல்ல, அதில் குழந்தைக்கு பாலை இது பண்ணக்கூடாது, திணிக்கக்கூடாது, துப்பிடும். குழந்தைக்கு பாலை திணிக்கலாமா
திணிச்சா துப்புமாங்கிறது அவங்க அம்மா தான் முடிவு பண்ணணும். வைரமுத்து நீங்கள் போய் முடிவு பண்ணக்கூடாது. என்ன கவிதை எழுதுறீங்க, இந்த அடிப்படை விஷயம் கூட தெரியலையே. இப்போ நடக்கிறது என்ன, படிக்கிறவன் மாணவன் தான் பிள்ளை என்ன படிக்கணும்னு முடிவு பண்ணுறவன் பெற்றோர். இது ரெண்டும் இல்லாமல் மூணாவது ஆள் வந்துக்கிட்டு பாலை ஊற்றாத துப்புன்னு உங்களை மாதிரி மூணாவது ஆள் சொல்கிறதுக்கும் உங்களுக்கு முதல்ல இது இருக்கா, தகுதி இருக்கா? பிள்ளைகளை இப்போ வளர்க்கக்கூடிய தாய்க்கு தான் ஏன் தெரியும் பாலை துப்புதா இல்லை பால் அதிகமானு. உங்களை மாதிரி மூணாவது ஆள் இப்போ வழிப்போக்கர்கள் எல்லாம் வந்துக்கிட்டு பிள்ளைக்கு பால் அதிகம் கொடுக்காதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் அடிப்படை தகுதி இருக்கா? வெக்கம் இல்லாமல் ஒரு பெரிய குரூப்பே பேசிக்கிட்டு இருக்கீங்க. இவர் பெரிய ஒரு கவிதையில் பெரிய இது எழுதுகிற மாதிரி வாயில் துப்பி மக்கள் தகித்து போயிருக்கிறாருங்களாம். மக்கள் தகித்து தான் போயிருக்கான். உங்கள் ஸ்டாலினுக்கு முதுகெலும்பு இருந்தால் இந்த எலெக்ஷனில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3வது மொழியை படிக்க விடமாட்டோம், இந்தியை படிக்க விடமாட்டோம்னு தைரியமாக சொல்லி ஓட்டு கேட்க சொல்லுங்கள். மக்கள் எப்படி தகிச்சு போயிருக்கான், எப்படி ஓட்டு போடுறான்னு தெரியணும். ஊரை ஏமாத்துறீங்களா? எதுக்குன்னு உங்கள் வேலை நான் கவிதை எழுதிட்டு இருக்க வேண்டியது தானே. அங்கே மார்க்கெட்டு இல்லை, அதுக்காக சம்மந்தம் இல்லாத பேசுவீங்களா? குழந்தை இதெல்லாம் சொல்லுவீங்களா? வைரமுத்து வாயை மூடுங்கள். வாயை திறந்தீங்கன்னா தினமும் நீங்கள் சொல்கிறதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு தான் இருப்போம். போய் நீங்கள் சொன்ன ஓமை கரெக்டான கவிஞர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள் அப்படிங்கிறத வைரமுத்துவுக்கு அடுத்த கருத்தாக தெரிவிக்க விரும்பும். அடுத்தது ஸ்டாலின் குத்துச்சண்டை அகாடமி வந்துட்டார். 9 கோடி வழக்கப்படி அப்பா பேர். கருணாநிதி 100ஆண்டு விழா குத்துச்சண்டை அகாடமி அப்படின்னு வச்சு. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love. ஆனால் எந்த இதையுமே அவர் இப்போ கிரிக்கெட் இதெல்லாம் திறந்து வைப்பார். திறந்து வச்சாருன்னா இவரே விளையாடுவார், இவர் பையனும் பேட்டிங் பண்ணுவாங்க. அதனால் குத்துச்சண்டை அகாடமியை திறந்து வச்சுட்டார். அவரும் குத்துச்சண்டையில் அப்படி கலந்துக்கிட்டாருன்னா நல்லா இருந்திருக்கும். ஸ்டாலினையும் உதயனையும் சொல்லி நீங்களும் குத்துச்சண்டையில் கொஞ்சம் கலந்துக்கங்க. குத்துச்சண்டையில் நாக் அவுட்டுன்னு ஒன்று இருக்குது. ஒரு குத்துனானா கீழே விழுந்து எந்திரிக்க முடியாமல் மயங்கி போயிட்டாங்கன்னா நாக் அவுட். அதனால் நிறைய குத்துச்சண்டை வீரர்கள் அதில் இருக்காங்க அந்த ஃபோட்டோவில். நீங்களும் உங்கள் பையன் அந்த குத்துச்சண்டை வீரர்களோட போய் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி, ஏன்னா நீங்கள் லெக் ஸ்பின்னரில், உங்கள் பையன் பேட்ஸ்மேனு, குத்துச்சண்டையில் போய் நீங்கள் கலந்துக்கங்க. உங்கள் மந்திரிகளை பூரா விடுங்க. நாக் அவுட் பண்ணினானா தமிழ்நாடு உருப்படும், தமிழ்நாடு கொஞ்ச காலம் நிம்மதியாக இருக்கும். அகாடமிக்கு அவங்க அப்பா பேர், இன்னும் அப்பா புராணம் முகையலை. இப்போ அதுக்கு அடுத்தது ஈவேரா பேர் வச்சார். இப்போ இதனால அப்பான்ட்டு இவர் பேர். அம்மா மருந்தகத்தை அப்படியே மூடுற மாதிரி மூடி முதல்வர் மருந்தகம். நல்ல வேலை, அதுவும் கருணாநிதி மருந்தகம்னு வச்சுருந்தாங்கன்னா நல்ல வேலை, தமிழ்நாடு தப்பிச்சு. அதனால் குத்துச்சண்டை அகாடமியில் என்னுடைய விருப்பமும் மக்களுடைய விருப்பமும் அதுதான். ஸ்டாலினும் உதயநிதியும் அவர்கள் மந்திரிகளும் குத்துச்சண்டை வீரர்களுடன் ஒரு சண்டை போடணும். அவ்வளோ வெளியே நாக் அவுட் பண்ணுங்க குத்துச்சண்டைகள். தமிழ்நாடு தப்பும், தமிழ்நாடு நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தை இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்பும். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.